ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட ஒரு சில ரகசியங்களை பேசணும், முக்கியமான விஷயங்களை உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் இதை தனியாக கேட்க சொன்னேன். ஆமீன் செல்லவே. இப்போது உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் மனக்கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன். எப்போவுமே உன் மனசில் சில விஷயங்களை நினச்சி நீ கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் இருக்க. உன் மூளை என்னவோ உன்னை கவலைப்பட வேணான்னு தான் சொல்லுது, ஆனால் உன் மனசு அந்த கவலைகளையும் உனக்கு ஞாபகப்படுத்துது. இனிமேலாவது மூளையையும் மனசையும் ஒரே மாதிரி செயல்படுத்த முயற்சி செய். கவலைப்படுறதால வாழ்க்கையில் எதுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். அதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. எந்த விஷயத்துக்காகவும் மூளையில் முடங்கி போகாமல் சுறுசுறுப்பாக அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்து நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உன்னை உண்மையாக நகர்த்தி உன்னை வெற்றிக்கு கொண்டு போக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. மனிதர்களை மனசார நேசிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களை அன்போடும் பாசத்தோடும் நேசிக்க பழகு. எப்போதும் நீ எந்த அளவுக்கு மற்றவங்க மேலே அன்பு வைக்கிறியோ, எந்த அளவுக்கு உண்மையாக நேர்மையாக நியாயமாக வாழ்கிறியோ, அந்த அளவுக்கு இந்த சாயப்பா என் அருளையும் ஆசிகளையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன். எல்லா வேலைகளையும் உன்னால் செய்ய முடியுன்ற அந்த அதிர்வை உன்னோட மூச்சாக நீ வச்சுக்கோ. எல்லா விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் இந்த சாயப்பா உன்னை மீட்டெடுத்து காப்பாற்றுவேன். பொய்யவே சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருக்கின்ற போய் நீ உண்மையை எதிர்பார்த்தா அது உன்னுடைய தவறு தானே. பொய் சொல்கிறவன் அவ்வளவு சுலபத்தில் உண்மையை பேச மாட்டாங்க. அதே போல் நீ ஏமாறுறது தப்பு இல்லை. ஒருத்தர் ஏமாத்துறான்னு தெரிஞ்ச பிறகும் மறுபடியும் திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பாக அங்கே தப்பு செய்கிறது நீ தான். ஒருத்தர் தப்பானவங்கன்னு தெரியும் போதே கொஞ்சம் ஒதுங்கி நிற்க கற்றுக்கணும். அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் துரோகம் செய்த பின்னும் இல்லை அவங்க திருந்திட்டாங்க மாறிட்டாங்கன்னு நினச்சி நம்பினா எப்போ வேணும்னாலும் அவங்க என்னத்தை வேணும்னாலும் செய்யலான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. யாரையும் நம்பி ஏமாந்து போகாதே என் செல்லமே. சோதனைகள் உருவாகும் போதே, பிரச்சனைகள் உருவாகும் போதே இந்த சாயப்பா அதுக்கு ஒரு தீர்வையும் கொடுத்து வச்சிருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. என்னை நேசிக்கும் அத்தனை பேர் மீதும் என் கண்கள் எப்போதும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீ என்ன செஞ்சாலும் எங்கே இருந்தாலும் இந்த சாயப்பா நீ செய்கிற அனைத்தையும் பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். கண்டிப்பாக ஒருபோதும் உன் வாழ்க்கையில் தீங்கை வரவிட மாட்டேன். எந்த விஷயத்தை யோசித்து மனம் புண்ணாகி போய் வருத்தத்தில் இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை தரப்போகிறேன். என்னை உன்னுடைய மென்மையான கரங்களால் உன்னை வருடி உன் பக்கத்திலேயே நான் இருந்து உனக்கு இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நிச்சயமாக நீ விரும்பிய வாழ்க்கையை தான் வாழ போகிற. உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். இந்த சாயப்பா நானும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் மேலே நம்பிக்கையோடு இரு. என்னதான் நீ முயற்சி செஞ்சு தலைகீழாக நின்னாலும் தலையில் எழுதியது நடந்து தானே தீரும். கண்டிப்பாக உன் தலைவிதியை மாற்றி உனக்கான நல்லதே நடக்கும்படி இந்த சாயப்பா செய்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற தொடங்கிடும். உனக்கு வந்த கஷ்டங்களையும் தடைகளையும் உன் வாழ்க்கையிலிருந்து அகற்றி இனி எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ இன்னும் கீழே விழுந்துட்டும் எழுந்துக்கிட்டும் இருக்கிறனா இது உனக்கான தோல்வி கிடையாது. முதல்ல நீ எப்படி நடக்க கற்றுக்கும் போது கீழே விழுந்து எந்திரிப்பியோ அதே போல தான் இப்போ நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு எந்திரிச்சு நிற்க போகிற. அதனால் கீழே விழுந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பாக ஒரு நாள் வேகமாக நடந்து முன்னேற்றத்தை எட்டி பிடிச்சிடுவாயேன்னு செல்லவே. நீ தொட்டதெல்லாம் துலங்கும்படியும் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ளே வச்சுக்கிட்டினா கண்டிப்பாக உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் கனவுகளுக்கு முடிவு கட்டி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்ட போகிறேன். இப்போதே உன்னுடைய நிலைமையவே உனக்கான எல்லைன்னு நீ நினச்சிக்கிட்டினா அதுதான் உனக்கு நீயே போட்டுக்கக்கூடிய சிறையாக இருக்கும். இன்னும்
உன்னால் மென்மேலும் முன்னேற முடியும். அதுக்கு உரிய வழியையும் இந்த சாயப்பா நான் காட்டுறேன். நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையை நீ அதன்படி வாழ தயாராய்க்கும். நீ யாருக்கும் துன்பம் நினைக்காமலேயே உன் வாழ்க்கையில் மறுபடியும் துன்பம் வருதுன்னா அதற்கு நீ செய்த கர்ம வினைகள் தான் காரணங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எப்போதும் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும் என் செல்லமே. சிலவற்றிற்கு பொறுமையாக இருப்பது கூட உனக்கு நல்ல தீர்வாக இருக்கும். அதனால தான் சில விஷயங்களை அப்படியே கிடப்பில் போட்டு வை, அது தானாகவே சரியாயிரும்னு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். எதுக்குமே எதிர்வினையை ஆற்ற வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷங்களை நான் கொடுக்குறேன். கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடி. கண்டிப்பாக முடிவை உனக்கு நல்லதாக சாதகமாக நான் ஆக்கி கொடுக்குறேன். உனக்கு எது தேவை எது தேவையில்லதுங்கிறத முதல்ல பட்டியல் போடு. தேவை உள்ளவற்றை உன் கண் முன்னால் நிறுத்தி அதை நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்க வேண்டிய வேலையை இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நல்ல விஷயங்களுக்கும் முக்கியமான விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடு. அதுக்காகவே உழைச்சி போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காத. நிச்சயம் நீயும் உன் பிள்ளையும் நல்லபடியாக உன் குடும்பத்தோட நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேனேன்னு செல்லமே. உன்னை பற்றி புரியாமல் பேசுகிறவங்க நீ வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் ஜெயிச்சிருக்கன்றதை சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் நான் மட்டும்தான் உன்னுடைய உண்மையை அறிந்தவனாக இருக்கேன். உனக்கு அமைதியை கொடுத்து அழகான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து கவலைப்படாதே. உன் நல்ல மனசுக்காகவே இனி எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்கும்படியும் வெற்றி உண்டாகும்படியும் செய்ய போகிறேன். கர்மங்களை குறைத்து கொள்வதற்கான வழி அதை தைரியமாக அனுபவிப்பது தான். கர்மாக்கள் ஒன்றும் உன் தலையை சீவிடாதுன்றதை புரிஞ்சுக்கோ. கர்மாக்கள் கொஞ்சம் கஷ்டங்களை உனக்கு கொடுக்கும், அவ்வளவுதானே. நீ என்னையே நம்பி வணங்கும் போது அந்த கஷ்டங்களை பொடி பொடியாக்க என்னால் முடியாதா என்ன? என் மேலே நம்பிக்கை வச்சிருக்க உனக்கு அனைத்தையும் சரி செய்யும் சக்தியை உனக்கு கொடுக்குறேன். உனக்குள் இருந்தே நான் உனக்கு வழிகாட்டி உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நடத்தி தரப்போகிறேன். ஏற்கனவே நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உனக்கு வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி நீ முன்னேற்ற பாதையில் செல்லும்படி நான் செய்ய போகிறேன். மிகவும் தைரியசாலியான என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கை கூடிய சீக்கிரம் மாற்றம் பெறப்போகுது. நீ நினச்சதையெல்லாம் நிச்சயம் நல்லபடியாக நானே நடத்தி கொடுப்பேன். நீ தோல்வி நினைக்கிற சில விஷயங்கள் கூட என் பார்வையில் மட்டும் உனக்கு பழைய வடிவத்தின் முடிவுகளை தராமல் புது வடிவமாக புது விஷயமாகவே இருக்க போகுது. ஆமீன் செல்லமே. நீ தோத்துட்டதா நினச்ச விஷயத்தில் இப்போ நீ புது வெற்றியை பெரிய வெற்றியை பார்க்க போகிற. உன்னை மனசுடைஞ்சு போக வைத்த விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு அதன் மூலமாகவே உனக்கு மன மகிழ்ச்சி கிடைக்கும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நீ எப்போதும் எதையும் முன்னால் சரியாக செஞ்சிட முடியுன்ற நம்பிக்கையோட உறுதியாக இரு. உன் அமைதியின் மூலமாக உன் நம்பிக்கையின் மூலமாகவே நான் உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை நீ மற்றவங்க வாழ்க்கையோட ஒப்பிட ஆரம்பித்த நாளிலிருந்தே நான் உன் உள்ளத்துக்குள்ளே திரும்பி வந்துட்டேன். உன் பயணம் அடுத்தவங்களுக்காக அல்ல, நீ வாழ்க்கையில் நல்லா வாழணும் வளரணுங்கிறது தானே என்னுடைய விருப்பம். கூடிய சீக்கிரம் வேகமாக உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைஞ்சு ஜெயிக்க போகிற. நீ இழந்த நேரமும் காலமும் திரும்ப வராது. ஆனால் அந்த நேரத்தில் நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் உன் வாழ்க்கைக்கு நிச்சயம் உதவிகரமாக இருக்கும். உன் கூடவே நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை எங்கேயும் விட்டுட மாட்டேன்னு செல்லமே. நீ சோர்வடைந்து போன விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் கொடுக்க போகிறேன். எந்த பழக்கமும் கெட்ட பழக்கமாக உனக்குள்ளே இருக்காமல் நீ பார்த்துக்கோ. நல்ல எண்ணத்தோட நல்ல பழக்கங்களோட உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்போது அந்த நம்பிக்கையும் அந்த எண்ணமும் உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும். ஒரே நாளில் வாழ்க்கை மாறிடும், எல்லாமே தலைகீழ திரும்பணும்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உயர்த்தி உன் வாழ்க்கையில் மெதுவாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். காலம் நிச்சயம் உன்னை காப்பாற்றுன்ற நம்பிக்கையோட நீ தனியாக முயற்சி செஞ்சாலும் கூட இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி வெற்றி வாழ்க்கையாக மாற்றி கொடுக்குறேன். உன் முயற்சிக்கு நீயே பாரமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவே.
நின்று கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் நீ வேக வேகமாக வெற்றி படிக்கட்டுகளில் ஏறி வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்காது கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. எல்லாமே இனி உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்ல